கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம அன்பு ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வேன்ல இருக்க டிரைவரை எல்லாருமே காப்பாத்துறாங்க. இது சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்க இருக்க அத்தனை பேரோட உயிரை காப்பாத்துறாங்க. இது நினைச்சு சோஷியல் மீடியால ஃபுல்லா ட்ரெண்டான அன்பு எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. அன்பு சார், இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நீங்க யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா ஸ்கூல் வேன் தீ பிடிச்சிருக்கும். அத்தனை பசங்க கரைக்கு இருப்பாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க எப்படி சார் துணிஞ்சு இந்த வேலையை பண்ணீங்க? மத்தவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்தாலும் நீங்க மட்டும் இதை செஞ்சிருக்கீங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கு எது நியாயம் பட்டதோ சரின்னு எது பட்டதோ நான் அதை தான் செஞ்சேன். அவ்வளவுதான். பசங்களோட உயிர் காப்பாத்துச்சா அவ்வளவுதான், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட், அவ்வளவுதான் சொல்லிட்டு அன்பு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்து வெண்ணிலா, பாட்டின் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ப்ரௌட் பண்றாங்க. பரவாயில்ல அன்பு, எவ்வளோ தைரியமா நீங்க மூவ் பண்ணிருக்கீங்க. உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம உங்க உயிரை பணிய வச்சு அத்தனை பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கமும் ராஜேஸ்வரி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா நம்ம அன்புவை நினைச்சு ப்ரௌடா இருக்காங்க. இப்ப அன்பு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப ரொம்பவே சந்தோஷமாவும் ஒரு பக்கம் பயத்தோடையும் ஹோட்டலுக்கு வராங்க. இப்ப ஜீவா ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அன்பு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அன்பு? எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்றீங்க? உங்களுடைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, நீங்க நல்ல செஃப், நீங்க அதுவும் இல்லாம கிளவுட் கிச்சன் ஒன்று ஆரம்பிச்சு அது நல்ல ஃபேம்ல இருக்குன்னு சொல்லி ஒரே ரீசனுக்காக உங்களை பத்தி எதுவுமே கேட்காம உங்களை நம்பி இந்த ஹோட்டல் நல்லபடியா முன்னேறுன்னு சொல்லி நான் உங்களை வேலைக்கு சேர்த்தா நீங்க இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருப்பீங்களா? என்ன அன்பு இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜீவா, நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு அன்பு சொல்ல வர்றத ஜீவா காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. திரும்பவும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை திரும்ப இருக்கிற லாஸ்ல இருந்து இன்னும் லாஸ் ஆக்க நான் விரும்பல. நான் உங்களை தெரியாம வேலைக்கு எடுத்துட்டேன். இது என்னுடைய தப்பு தான். நீங்க இனி வேலைக்கு வரவே வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து இப்பவே கிளம்பி போங்கன்னு சொல்லி ஜீவா சொல்றாங்க. இதை கேட்டு நிலனும் முனிசாமி அண்ணனும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. டே, நம்ம 2 பேரும் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கலன்றாங்க. ஆமா செஃப், இந்த அன்புவை எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சோம், துரத்திட்டோம்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப கண்மணி ஜீவா கிட்ட, ஜீவா ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? நான் கோவப்பட்டாலுமே கொஞ்சம் பொறுமையா இரு, நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்க, என்ன காம் பண்ணுவீங்க. இப்ப ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நான் அன்பு மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையை அன்பு கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டாரு. இனியும் என்னால அவரை நம்ப முடியாது. ஏற்கனவே இருக்கிற லாஸ்ல அவருக்கு சம்பளம் கொடுத்து நான் லாஸ் ஆக விரும்பல. இருக்கிற சின்னசாமியும் அதே மாதிரி நிலன் 2 பேருமே எல்லாமே பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட கண்மணி, அன்புக்கு எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன் அவர் வேலையில இவ்வளோ லேட்டா வந்தாரு? அது எல்லாமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு எந்த ஒரு முடிவுனால எடுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. நீங்க சொன்னதை நம்பி நான் அன்புவை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிறேன். இனி அவர் மேல சின்னதா ஒரு மிஸ்டேக் கூட வராது. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கண்மணி சொல்றாங்க. உடனே சின்னசாமி சொல்றாங்க, என்ன என்னம்மா நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த ரெஸ்டாரண்ட் ஒட்டு மொத்தமா ஜீவாவுடைய கண்ட்ரோல். யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது இது எல்லாமே அவர் முடிவு பண்ணுவாரு. நீ என்ன நீ இப்ப பேசிட்டு இருக்கேன்றாங்க. உடனே ஜீவா சரி கண்மணி, நீ சொன்ன ஒரே ரீசனுக்காக திரும்பவும் நான் அன்புவை கண்டிப்பா வேலையில நான் சேர்த்துப்பேன். ஆனா சின்னதா அவர் மேல ஒரு பிளாக் மார்க் வந்தா கூட அடுத்த நிமிஷம் நான் அவரை ரெஸ்டாரண்ட்டை விட்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஜீவா அங்க இருந்து போறாங்க. இப்ப அன்புக்கா என்ன பண்றதுன்னு புரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க யாருமே நம்ம அன்புவை நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஆனா கண்மணி அன்புவை நல்லாவே நம்புறாங்க. உடனே நம்ம அன்பு இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி கிட்ட போயிட்டு பேசலாமான்னு சொல்லி அன்பு முடிவு பண்ணிட்டு, கண்மணி உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, ரெஸ்டாரண்ட்ல இருக்க யாருமே என்னை பத்தி நம்பல. ஆனா நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்து திரும்ப எனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்களுடைய கிச்சனை பத்தியும் தெரியும், நீங்க சமைக்கிற சாப்பாடை பத்தியும் தெரியும்.
ஒரு உப்பு கல்லு கூட நீங்க எக்ஸ்ட்ரா போட மாட்டீங்க. அதோட லெவல், அதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அத பத்தி மட்டும் தான் நீங்க நினைப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ சின்னதா ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பா நான் இத உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்கிறேன். இந்த வேலைய தக்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்மணி அன்புக்கு அட்வைஸ் பண்றாங்க. இத கேட்டு அன்பு சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க.